துலா ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வரார். அதாவது பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த 9ஆம் இடத்த. அப்போ நீங்கள் வந்து பாக்கியசாலியாக இருக்க போகிறீங்க. இதற்கு மற்ற கிரகங்களும் உங்களுக்கு துணை புரிகின்றது. கேது பகவான் வந்து 12லேருந்து 11ஆம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்திற்கு வந்துட்டார். ராகு 5ல் இருக்கார். சனி வந்து உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான யோகாதிபதி. அவர் வந்து 6ஆம் இடத்திற்கு வரார். அப்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலாபலனை கொடுப்பார். அவர் வர்றது 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, அது வந்து தர்மஸ்தானமாக இருக்கிறது. அப்போ குரு வந்து உங்களுக்கு மதிப்பை கொடுப்பார், மரியாதையை கொடுப்பார், கௌரவத்தை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார், நல்ல பெயரை கொடுப்பார். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். பிஸ்னஸ் பண்ணி இருந்தால் கூட நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் எதை செய்கிறீங்களோ அது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சொல்லக்கூடியதாக இருக்காது. பிஸ்னஸ்னால எல்லாமே இங்கே தேவை தான். நம்ம உணவு சாப்பிட்றதுக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுவும் தேவை தான். அதை கூட நீங்கள் சொல்லும்போது அது நகைச்சுவாக இருக்கும், கேலியாக இருக்கும், சங்கடமாக இருக்கும். இதையா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அது போல் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தீரப்போகுது. முதல்ல உங்களுக்கு வந்து உள்ளத்தை வந்து தூய்மைப்படுத்துவார், நல்ல எண்ணங்களை கொடுப்பார். ஒரு நல்ல சக்தி வந்து வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லி நம்ம வீடு கட்டும்போது அந்த கிரக பிரவேசம்னு சொல்லி பண்ணுறோம் இல்லையா, அப்படியாக இப்போ உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய துர்சக்திகளானது வெளியே போக போகிறது. நல்ல எண்ணங்கள் வந்து அதனால் நல்ல பெயர் கிடைக்க போகிறது. வழிபாடு என்னென்னா, பெருமாள் கோயிலுக்கு போங்க, தாயார் சன்னதியில் வழிபாடு செய்யுங்க. பெருமாள் கோயிலில் இந்த துலாபாரம் கொடுக்கறதுக்காக, துலாம்னா தராசு, அதை வைத்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு வாங்க, வாரம் நல்ல பலன் கிடைக்கும்.